உட்காருங்க வர. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜனங்க ரட்சிக்கப்படணும் கொஞ்சமாவது 1% ஒரு துளி பாரம் இருக்கா இல்லையா? சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய தடைய சபாதாயா. ஏமா அதான் வார வாரம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் கலர் சாரி போடக்கூடாதா? நான் கிறிஸ்டியன்ஸ்லாம் வராங்கல்ல, நம்ம ஊர்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களாமா? ஸ்தோத்திரம் பாஸ்டர். பரலோகத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் தானே பாஸ்டர் போட்டு இருக்காங்க. அப்ப நேரடியா பரலோகத்துக்கே போக வேண்டியதானே, இங்க ஏன் வந்தீங்க? செத்தா சலோமி. அதான் வருஷம் முழுசும் சிக்கனையும் மட்டனையும் முக்குறல்ல, இன்னைக்கு ஒரு நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன். பாஸ்டர் வருஷம் முழுக்க நான் எங்க பாஸ்டர் சாப்பிட்டேன்? லென்ட் சீசன்ல 40 நாள் முட்டை கூட சாப்பிடல பாஸ்டர். பாவம் பாஸ்டர். எங்க அந்த வருஷம் போயிடும்? என்னவோ அப்படியே யூஎஸ்ல பிறந்து யூகேல வளர்ந்த மாதிரி தமிழ் பாட்டை கூட இங்கிலீஷ் பாட்டு மாதிரி பாடுற. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், யாருக்கு பாடுறோம் தெரியவானா? மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. ஒளிஞ்சா ஒர்ஷிப் லீடர். வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடுற பாட்டு புரியல, நம்ம போடுற Dress பிடிக்கல, நம்ம சாப்பிடுற சாப்பாடு பிடிக்கலன்னா அந்த மாதிரி பாட்டும் Dressம் சாப்பாடும் எனக்கு தேவையே இல்ல. ஆண்டவர் என்னை எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல தான் நான் முதல்ல கனி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா என் பாட்டும் என் பக்தியும் என் பிரசங்கமும் டோட்டல் வேஸ்ட். என் ஊழியம் மிகப்பெரிய ஃபெயிலியர். எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படியாக எல்லாருக்கும் எல்லாமானேன்னு பால் சொன்னதை மறந்துட்டீங்களா? கிருஷ்ணமாச்சாரிக்குள்ள நம்ம கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள கிறிஸ்துவ கிருஷ்ணமாச்சாரி பார்க்கணும். உங்களை சுத்தி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதை.